அமீரா குட்டியோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையிலே பரபரப்பாக வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணி பாப்பாக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலே அவசரமாக தான் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ரெசிபியெல்லாம் இதில் கவர் பண்ணவே முடியலைங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கு மிளகு காரச்சேவு, அதுக்கப்புறமா கடலை மிட்டாய் இதுதான் பேக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால பாப்பா கொஞ்சம் காலையிலே அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அமீரா குட்டி அழுகிறதுனால அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு பக்கம் லஞ்ச் வேலையும் பார்த்துக்கிட்டு அவளையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருந்தது. இன்னொரு பக்கம் எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அமீரா குட்டி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் கலர் ட்ரெஸ்ல தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ ரெடி ஆகி நானுமே அமீரா குட்டியோட இன்னைக்கு ஸ்கூல் போக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஸோ கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்ததுனால நான் கூட போனால் கொஞ்சம் பாப்பாவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் போக போக நல்லா கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்கூல்லலாம் ரொம்ப வீடியோ எடுக்கல, மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் யாரையுமே வீடியோக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து டீ ஷாப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.